கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 106 அதனுடைய 1வது வசனம், நியாயத்தை கை கொள்ளுகிறவரும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நியாயம் செய்கிறவர்கள், நியாயமாய் நடக்கிறவர்கள், நிதானமாய் உண்மையாய் நீதிமானாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்தை நான் சற்று திரும்பி பார்க்கும்போது நீதியை பார்க்க முடியாது, நியாயத்தை பார்க்க முடியாது, உண்மை உள்ளவர்களை பார்க்க முடியாது, சத்தியம் நிறைந்தவர்களை பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக எங்குமே பொய்யும் அநீதியும் அநியாயமும் நிறைந்த காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் நாம் நீதி செய்வதும், நாம் நிதானமாய் வாழ்கிறவர்களும், நாம் சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களும், நாம் நியாயம் செய்கிறவர்களுமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமானாய் காணப்பட வேண்டும், நிதானமாய் காணப்பட வேண்டும், பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய கரத்திலிருந்து நீதி என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது நீதிமானாகவும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்ட மனிதனுக்கு அநேக வேதனை உண்டானது. யோபு நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பகுதி தான். அதே போல தான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும்போது நீங்கள் நீதிமானாய், நியாயம் செய்கிறவனாய், நீதி செய்கிறவனாய், உண்மை உள்ளவனாய் காணப்படும் போது அநேக போராட்டங்கள் உண்டாகும், அநேக எதிர்ப்புகள் உண்டாகும், அநேக நிந்தனைகள் உண்டாகும். நீ மட்டும்தான் உண்மையாக வாழ முடியுமா? நீ மட்டும்தான் உண்மையாக இருக்கிறாயா? நீ மட்டும்தான் நீதி செய்கிறாயா? நீ மட்டும்தான் நிதானமாய் வாழுகிறாயா? நீ மட்டும்தான் பசுத்தவானா என்று அநேக கேள்விகள், அநேக விதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடும். ஆனால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையின்படியாக நீங்கள் நீதியாய், நிதானமாய், நியாயமாய் வாழும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் கூட ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். அதுவே நமக்கு முக்கியம். உலகத்தின் பார்வையில் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நம்ம நீதிமான்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நியாயம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், சத்தியத்திலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டுடைய வார்த்தையிலே உண்மையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள் என்ற பட்டியலிலே நம்முடைய பெயரும் ஆண்டவர் சேர்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாக, நம்முடைய செயல் சத்தியம் உள்ளதாக, நம்முடைய வார்த்தை நியாயம் உள்ளதாக காணப்பட வேண்டும். நாம் செய்கிற காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பொய்யோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த அநீதியோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த விதமான செயல்பாடுகளோ காணப்படக்கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நியாயமாய், நிதானமாய், நீதி செய்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவனுடைய வசனத்தின்படி நடப்போம், நீதியையும் நியாயத்தையும் செய்கிற பிள்ளைகளாக பாக்கியவான்களாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கூட கடந்து வருகிறார். நாமே அந்த பாக்கியவான்களாய் காணப்படுவோம். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.